சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ வசதி குறைந்து நோயாளிகளுக்கு சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சைகளை மேம்படுத்துதல், மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துதல், பிணவரை சுகாதார சீர்கேட்டை சரி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதாவினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மருத்துவமனையில் லஞ்சம் மலிந்து மருத்துவ வசதி குறைந்துள்ளதாகவும் பாமர மக்களின் மருத்துவ தேவையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். லஞ்சம், ஸ்ட்ரெச்சரை கொண்டு வானா லஞ்சம், பெட்டு குடுனா லஞ்சம். ஆக இங்கே பணம் இருந்தால்தான் பிணவரையில் கூட இடம் கிடைக்கிறது அரசாங்க மருத்துவமனையில். இது ஜிஹெச்சுக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளை நீங்கள் தரம் உயர்த்த வேண்டும். இங்கே பிணவரையில் அங்கே நாமெல்லாம் மதிக்க கூடிய அந்த சடலங்கள் மீது புழுக்கள் நெருகிறது. அதற்கான எந்த வசதியும் இல்லை. இங்கே உயிரோடு வந்தாலும் மரியாதை இல்லை, உயிர் போனாலும் மரியாதை இல்லை அரசாங்க மருத்துவமனைகளில் என்ற நிலை இருக்கிறது. அவசர போர்க்கால நடவடிக்கையில் அரசாங்க மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர்.